வணக்கம் டீம் மீனவன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் ஒரு தங்க மீன் வீடியோ போட்டிருந்தோம். எல்லாருமே கமெண்ட்ல கழுவி காரி ஊற்றிருந்தீங்க. அதுக்கு பிராயசித்தமா இன்னைக்கு நம்ம போட போற வீடியோ என்னன்னா, கடலுக்குள்ள ஒரு வருஷமா ஒருத்தவங்க மீன் வளர்க்காங்க. அது என்ன மீன், தங்க மீனா வைர மீனா, அது எப்படி வளர்க்காங்க, அதை இன்னைக்கு பிடிக்க போறாங்க. அதைத்தான் இன்னைக்கு உங்களுக்கு வீடியோவில் காட்ட போறேன். அந்த வீடியோக்கு பிராயசித்தமா இந்த வீடியோ அமையும். ஆனால் கடல்ல போய் ரிஸ்க் எடுத்து எடுக்கிற வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்காங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போவாங்க. மானியத்தோட கொடுத்தாங்க. அதுல நின்றுக்கிறேன். அது மேல ஏறி நின்றுக்கிறேன். இல்ல அந்த சைடுல நின்றுக்கிறேன். சரி அப்படியே. சரி ஓகே, நான் நின்றுக்கிறேன். என் பேரு முனீஸ்வரன். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதி பாம்பனை சேர்ந்த மீனவர்கள். நாங்கள் பாரம்பரியமாக மீன்பிடி தொழில் தான் பண்ணி வர்றோம். மத்திய அரசும் மாநில அரசுகளும் மீனவர்களுக்கு மாற்று தொழில் பண்ணலாம்ங்கிற ஒரு நோக்கத்தோடு கூண்டில் மீன் வளர்க்குறதாக எங்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சா மீனவர்களுக்கு. நாங்களும் சரி, கடலில் தான் மீன் வளம் குறைஞ்சிருச்சே, வளர்ப்பு மீனாவது வளர்த்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கத்தில் அரசாங்கம் சொன்னதுக்கு இணங்கி நாங்கள் மீன் வளர்ப்பில் ஈடுபட்டோம். கிட்டத்தட்ட 2001 எங்களுக்கு முதல் கட்டமாக மத்திய அரசு மானியத்தோட ஒரு 10 பேர் சொந்த குழுவா எங்களுக்கு ஒரு குழுவா சேர்ந்து மீன் வளர்க்கணும்னு சொல்லி ஒரு யோசனை சொன்னாங்க. அது விஷயமாக நாங்கள் 10 பேர் சேர்ந்து நாங்கள் வளர்க்கும்போது நாங்கள் முதல் கட்டமாக 2001 வளர்த்தோம். அப்போ பார்க்கும்போது அதில் எங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக தெரியலை. எப்படின்னு கேட்டால், அந்த கொடுவா மீன் கொடுத்தாங்க, அப்புறம் கடவுரால்னுங்கிற கோபியா அந்த மீன் கொடுத்தாங்க. கொடுவா மீன் குஞ்சுலையே சின்ன மீனாக இருக்கையிலே அது இறந்துருது. இறந்ததுனால இப்போ அதில் எங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி கடவுரால் வளர்த்தா அதில் இறப்புகள் கம்மியாக இருந்துச்சு.
கடவுரால் வந்து எங்களுக்கு போதிய மீன் வந்து நம்ம சீமப்பாறையில் மண்டபம் கேம்பில் உள்ள சீமப்பாறையில் வந்து தான் மீன் ஆரம்பத்தில் கொடுத்தாங்க. அவங்க அந்த கோபியா மீன் உற்பத்தி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுத்தாங்க. நாங்களும் கிட்டத்தட்ட வந்து அந்த 10 பேரில் வந்து 2001 வந்து ஒரு 6 பேர் எங்களை விட்டு அந்த குழுவில் இருந்து பிரிஞ்சுட்டாங்க. அந்த ஒரு டைம் மட்டும் தான் மானியம் கொடுத்தாங்க. மானியம் கொடுக்கையில் எங்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருந்துச்சு. நாங்களும் வந்து என்ன முதல்ல போகிறதுனால அதனுடைய அனுபவங்கள் இல்லாமல் இருந்துச்சு. அந்த அனுபவத்தை அது மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு போகும்போது நாங்களும் கிட்டத்தட்ட 2001 இப்போ 2005 வரைக்கும் இதோட 4வது முறை மீன் வளர்க்குறோம். எங்களுக்கு வந்து எந்த ஒரு நாங்கள் படுற பிரயோஜனம், எந்த ஒரு கஷ்டத்துக்கு எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. இந்த 4 வருஷமாக கையில் இருந்து தான் போடுறோம். நாங்களும் போய் இதை வந்து சீமப்பாறையிலையும் போய் சொன்னால் மானியம் கொடுத்து எங்களுக்கு பண்ணினா எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குமேனு சொல்லிட்டு அப்புறம் தமிழக அரசு சார்பில் இருக்க மீன்வளத்துறை ஏடி பிசிரிஸ்லையும் போய் மத்திய அரசு தான் முதல்ல கொடுத்தாங்க. இப்போ தமிழக முதல்வர் வந்து கூண்டு வளர்ப்பு மீன் வளர்க்கலாம்ங்கிற ஒரு திட்டம்லாம் நிதி ஒதுக்கியிருக்காரு. அதில் எங்களுக்கு மானியம் இருந்தால் நீங்கள் உதவி பண்ணினா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு கேட்டால் இல்லை அப்படியெல்லாம் மானியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்களுமே வந்து 4-5 வருஷம் போராடி எந்த ஒரு பிரயோஜனமே இல்லாதனால இப்போ வந்து நாங்கள் மீன் பிடிக்க வந்திருக்கிறோம். என்னன்னு ரொம்ப சிரமப்பட்டு கொஞ்சம் கடவுராளுங்கிற மீனை வளர்த்துருக்கோம். ஆனால் எந்த பிரயோஜனம் இல்லை. எங்களுடைய வரவுக்கும் செலவுக்கும் கூட வருமானம் தெரியலை. நாங்களும் வந்து இந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கூண்டு தொழிலை வந்து பண்ணாமல் விட்டுறலாம்ங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டோம். இந்த விஷயத்தை வந்து நாங்கள் வந்து சீமப்பாறையில் போய் மண்டபம் கேம்பில் போய் அந்த அதிகாரிகள்ட்டையும் சொல்லிட்டேன். நீங்கள் ஒத்துழைப்பு எங்களுக்கு ஏதாவது மானியங்கள் கொடுத்தா நாங்கள் வந்து தொடர்பில் இருப்போம். இல்லைன்னா நாங்கள் இந்த மீன் பிடிக்கிறதோட இந்த கூண்டை நாங்கள் வந்து இது பண்ணிடுவோம். இன்னும் உங்கள்கிட்ட இது மூலியமாக நாங்கள் தெரியப்படுத்திட்டோம்னு சொல்லி விவரத்தை நாங்கள் சொல்லிட்டோம். எங்களுக்கு எந்த பிரயோஜனமே இல்லை. இந்த மீன் மாற்றுத்தொழில் மீனவர்களுக்கு மாற்றுத்தொழில் இந்த கூண்டு வளர்ப்பில் வந்து எந்த பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதனால் இந்த மீனவர்களுக்கு எத்தனையோ கோடி ரூபா ஒதுக்குறாங்க. நாங்கள் எங்கள் மீனவர்களால் எத்தனையோ கோடி அந்நிய செலவாணி நாங்கள் ஈட்டி கொடுக்குறோம். இந்த கூண்டு வளர்ப்பு மீனுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் மானியம் கொடுத்து ஊக்குவிச்சாங்கன்னு சொன்னால் மறுபடியும் நாங்கள் இந்த கூண்டு வளர்க்குறதுக்கு வருவோம். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இதோட இந்த கூண்டுகளையெல்லாம் கரையை இழுத்து போட்டுட்டு எங்களுடைய பாரம்பரிய தொழிலை தான் நாங்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். மக்களை இப்போ அவங்களோட சேர்ந்து நம்மளுமே வந்து உள்ள கையை விட்டு ஒரு மீனை தூக்கிடலாமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த மீனில் வந்து முதுகு பகுதியில் மட்டும் ஒரு 3 முள் இருக்கும். மற்ற இடத்துல வந்து அந்த அளவுக்கு முள் இருக்காது. அதனால தைரியமாக பிடிக்கலாம். மக்களை இப்போ நீங்கள் பார்க்குற மீனில் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா 6 கிலோவிலேருந்து 7 கிலோ 8 கிலோ வரைக்குமே வளர்ந்துருக்கு. தூத்துக்குடி கரவலாங்க வண்டி அனுப்பி சொல்லுங்க. வண்டியா அந்த மாரிப்பட்டி கிடைக்கிற புதுவாக மாரிப்பட்டி கிடைக்கிற அம்மா குண்டுதா இந்த கடவுளுடைய வளர்ப்பு காலம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 வருஷமும் 1 மாதம் ஆயிருக்கு. அப்போ 1 வருஷமும் 1 மாதத்தில் வந்து கரெக்டாக 7 கிலோ வரைக்கும் இந்த மீன் வளர்ந்துருக்கு.
இந்த கடவுரால் மீன் வந்து டேஸ்ட் வைஸில் பார்த்தி அப்படின்னு சொன்னால் வஞ்சர மீனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆனால் இந்த வளப்புறால் அப்படிங்கிறது கடல் மீனை விட இது வந்து நல்ல ருசியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு போடக்கூடிய மீன்களை பார்த்தீங்கன்னா மத்தி மீன், சூடை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சூடை, தொண்டை, வெங்கடம், இந்த மாதிரி அது வந்து புரோட்டீன் நிறைஞ்ச மீன்களை தான் இதுக்கு வந்து இறையா போடுறாங்க. அப்படி போடுறதுனால இந்த மீன்களுடைய ருசி அப்படின்னு சொன்னால் கடல் மீனை விட இது வந்து நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருந்தாப்புல. இந்த மீனை நீங்கள் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கடல் மீன்களில் ஒவ்வொரு மீனுமே வந்து ஒவ்வொரு விதமான மூர்க்கத்தனம் உள்ள குணாதிசயத்தோடே இருக்கும். இந்த மீனை பார்த்தி அப்படின்னா ருசியில் வஞ்சர மீனுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிம்பாங்க. மூர்க்கத்தனத்தில் பார்த்தி அப்படின்னு சொன்னால் வஞ்சர மீனை விட அதிகமான மூர்க்கத்தனம் இருக்கும். ஆனால் கொடுவா விட கம்மியான மூர்க்கத்தனம் இருக்கும். ஏன்னா அது ஓடும் போது நீங்கள் பார்த்தாலே தெரியும். இன்னொன்று, அவங்களால அந்த மீனை கூட கையில் பிடிக்க முடியல வருங்க. அப்போ அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க இந்த மீன் எவ்வளோ ஒரு மூர்க்கத்தனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. உன்னை பிடிச்ச கிளப்பு பார்ப்போம். பிடிக்க முடியல உனக்கு. ஒரு மீனை கையில் பிடிக்க முடியல வருங்க. இந்த மீனோட இவங்க எப்படி அழகா கொஞ்சி குழவுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா? உண்மைதாங்க. ஏன்னா நம்ம உள்ள போனோம்னா கண்டிப்பான முறையில் அது வாழை வச்சு ஒரே அடியை அடிச்சிடணும். ஆனால் இவங்களை வந்து அது ஒன்றுமே பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொன்னால் காரணம் என்னென்னா, இவங்க குஞ்சில் இருந்து இவங்க 2 பேர் தான் போய் வந்து அந்த மீனுக்கு இற போடுவாங்க. அப்படி இற போடும் போது என்ன செய்வாங்கன்னா, ஒரு சிக்னல் ஒன்று வச்சுருப்பாங்க. இவங்க ஒரு விசில் அடிக்கிறதோ அல்லது ஏதாட்டும் ஒரு பேர் சொல்லி கூப்பிட்றதோ, அந்த மாதிரி வந்து ஒரு பழக்க வழக்கத்தை இவங்க வந்து உண்டு பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி பழக்க வழக்கத்தை உண்டு பண்ணி வச்சுருக்கனால இந்த படகு இறையோடு போய் அந்த கூண்டுக்கிட்ட பக்கத்தில் போன உடனே அவங்க அடிக்கிற விசில் அது தனியாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கீழே இருந்து தரப்பகுதியிலேருந்து மேல் பக்கத்துக்கு வந்து அந்த மீனை வாங்கி சாப்பிடும். இவர் கையால் அள்ளி அள்ளி போடுவார். அள்ளி போடும்போது அது வந்து சாப்பிட்டு போகும். இந்த பார்த்தீங்களா,
இந்த மாதிரி அவங்கள்ட்ட வந்து அது ஒரு நேசவாசமாக இருக்கு. ஆனால் ஒரு வருஷம் வரைக்கும் அது இவங்களோட நல்லா பழகுனதுனால இவங்களை நல்லா அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளால் நான் கேட்ட உள்ளே இறங்கலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் இறங்க முடியாது, ஏன்னா இது வந்து வாழை கொண்டு அடிச்சு விட்டுரும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் உள்ளே இறங்க முடியல. இந்த மீனோட பழகுனவங்க மட்டும்தான் அதில் உள்ளே இறங்கி அந்த மீன்களை வந்து பிடிக்க முடியும். இல்லை அப்படின்னு சொன்னால் இவங்களுக்குமே வந்து அது வாழை வச்சு மடக்கி அடிச்சு விட்டுரும். இல்லை அப்படின்னு சொன்னால் அது முதுகில் ஒரு 3 முள் இருக்கு பாருங்க, அந்த முள்ளை வச்சு ஒரே குத்தா குத்தி விட்டுரும். இப்போ இவ்வளவு நேரமே இவங்க மீனை பிடிச்சிருக்காங்க, ஒரு மீண்டையுமே அடியும் வாங்கலை குத்தும் வாங்கலை. காரணம் என்ன? இதுதாங்க வளர்த்த பாசம் அப்படிங்கிறது. நீங்க தனியா இல்லைங்க, ஒவ்வொன்றும் எத்தனை கிலோ? 5 கிலோ 5 கிலோ 6 கிலோக்கு மேலே இருக்குமாண்ணே? 1000 மீனுக்கு 150 ரூபா. 30 ரூபானா 150 4000 ரூபா ஒரு நாளைக்கு. 1000 மீனுக்கு ஒரு மாசத்துக்கா? எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஆனால் அந்த மீன் என்ன விலைக்கு போகும், என்ன விலைக்கு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலையப்பா அப்படின்னு சொல்லி கமெண்டில் நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதனாலேயே நான் சொல்லிடுறேன். இந்த மீன் வந்து விலையை பார்த்தீங்கன்னா 400 ரூபாயிலிருந்து 450 ரூபா வரைக்கும் இந்த மீன் வந்து விற்பனை ஆச்சு. ஆனால் இந்த நேரத்தில் இந்த மீனை இவ்வளோ பிடிச்சதுனால தான் இந்த விலை. ஏன்னா இப்போ வந்து அரசு வந்து விசைப்படகுகளுக்கு தடைகாலம் அறிவிச்சிருக்கிறதுனால எல்லா இடங்கள்லையுமே வந்து இந்த மாதிரி மீன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அப்போ மீன்கள் கிடைக்காத அருந்தலான நேரத்தில் பிடிக்கிறதுனால தான் இந்த மீனுக்கு விலை 400 ரூபாயிலிருந்து 450 ரூபா வரைக்கும் போகும். மற்ற நேரங்களில் பிடிச்சோம்னா இந்த மீனுடைய விலை 300 ரூபாயிலிருந்து 350 ரூபா வரைக்கும் தான் போகும். அதனால இவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் அதை வளர்த்து இந்த தடைகாலம் வரும்போது இந்த மீன்களை பிடிச்சி அவங்க கொள்முதல் பண்ணுவாங்க. அப்படி பண்ணால் தான் இதுக்கு போட்ட இறையிலிருந்து படகு செலுத்தி கொண்டு வரதுக்கு உண்டான அந்த படகு டீசல் காசு, இதை பராமரிக்கிறவருக்கு உள்ள சம்பள காசை கூட அவங்க எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நேரங்களில் அவங்க மீனை விற்றா மட்டும்தான் ஓரளவுக்கு அவங்க எடுக்க முடியும். இல்லை அப்படின்னு சொன்னால் இவங்க பெரிய அளவுக்கு நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய சூழல் வரும். எல்லா சகலமும் வந்துடும். மானியம் கொடுக்கணுமே, மீன் வளர்ப்புக்கு கொஞ்சம் ஃப்ரீயா கொடுக்கணும். விலை தானே வித்தியாசம். நம்ம எல்லாமே விலை கொடுத்து வாங்குறதுல வந்து
பிரோஜனம் இல்லை என்ன நம்ம நாங்களே இதுல வந்து ரொம்ப சிரமப்பட்ட கூலி கூட கிடையாது பார்க்க போனா. இவ்வளவு உழைச்சுன்னு ஆனா இவ்வளவு மீனுமே வந்து இப்ப செலவு தான். இவ்வளவு மீன் வளர்த்து பார்க்க வேணா பெருசா தெரியும். ஒரு நாளைக்கு 150 கிலோங்கிறது இதுக்கு வந்து அரைவயிறு சாப்பாடு. அதிகமா சாப்பிடு, எப்படி போட்டாலும் சாப்பிடும். 150 கிலோவே இதுக்கு அரைவயிறு சாப்பாடு. அரைவயிறு சாப்பாடு தான் இது. ஒருவேளை சாப்பாடு. ஒருவேளை சாப்பாடு தானே. ஒருவேளை சாப்பாடு. ஆனா இப்ப போட்டுட்டு சாயங்காலம் போட்டாலும் அதே சாப்பிடும். திங்க எங்க போறது காசுக்கு? பொதுவா வந்து இறப்பால போயிடும். இது திண்டு கழிச்சு திண்டு போகும். மற்ற மீன் வந்து 2 மீனை தவிர மற்ற மீன் வளர்ப்புக்கு லாய்க்கலாம் ஆகாது. ஆகாது. அந்த இது கோழி கழிவுலாம் போடுறாங்களா அதுல போட திங்குமா? இது கோழி கழிவு வந்து நம்ம வந்து ஆண்டவனுக்கு பயந்து நேர்மையா உழைக்கணும். அதை வாங்கி போட்டு ஒரு ஏதாவது சாப்பிடுறவங்களுக்கு ஒரு ஏதாவது போகாம வந்து மாட்டு கழிவையெல்லாம் ஒரு சில பேர் போட்டு வளர்க்குறாங்களாம். அது அந்த மாதிரி பொழப்பு கடவுளுக்கு பயந்து நம்ம நடக்கணுங்களே. சரி சரி. ஆனா நம்ம ஊர்ல அந்த மாதிரிலாம் இல்ல. நம்ம ஊர்ல யாரும் நம்ம ஊர்ல இல்ல. வேற இடங்கள்ல அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அதாவது நமக்கு அந்த குளம் குட்டைகள் வளர்க்குறாங்கல்ல. ஆமா. குளம் குட்டைகளை வளர்க்குறவங்களுக்கு வந்து வேற வேணும்ல. சரி. ஆனா இதான் வந்து ஒரு இயற்கையான மீனையே நீங்க மீனுக்கு மீனையே இற போட்டா வளர்க்குறது. டேஸ்ட் நம்ம கடல் மீனை விட நல்ல டேஸ்ட். சரியான டேஸ்ட். ஆனா இதுக்கு வந்து ஏன் விலை தர மாட்டேங்கிறான்னு தெரியல. நேத்து கூட 500 ரூபாய்க்கு விலை போச்சான் கடவுரால் கடல் மீன். ஆனா நம்ம மீன் கம்மியா போயிருக்கு. நம்ம போனது அதுவே பேசலாமே. போட்டுட்டு வந்தோம் அவங்க. சரி கொஞ்சம் 1000 மீன் விட்டதுல எத்தனை மீன் எண்ணிக்கை குறைய அப்படியே இருக்கு. அப்படியே இருக்கு. இப்போ அந்த வியாபாரி எத்தனை கிலோ கேட்டாரோ அத்தனை கிலோ வரைக்கும் மீன்களை எல்லாத்தையுமே பிடிச்சிட்டாங்க. இந்த மீனை பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் இந்த மீனுக்கு வந்து ஐஸ் வைக்க தேவை கிடையாது. அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே அந்த வியாபாரிகிட்ட கொண்டு அந்த மீனை வந்து அவங்க சரண்டர் பண்ணணும். இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பான முறையில் அந்த மீன் வந்து நாரி போகும். அதுக்குள்ளே அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே அவங்க வந்து ஒப்படைச்சிருவாங்க. இப்போ மீன்களை பிடிச்சிட்டு படகு வந்து கரையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. கரையை போன உடனே அந்த வியாபாரிகிட்ட அந்த மீனை ஒப்படைக்கணும். இப்போ நம்ம குந்துவால் சட்டைக்கு போய்கிட்டு இருக்கோம். அதாவது கடல் மார்க்கமாக ஒரு சில விஷயங்களை வந்து எல்லாருக்கும் காட்டி கொடுக்கலாம். கரை மார்க்கமாக ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம காட்டி கொடுக்கலாம். இப்போ நம்ம கடல் மார்க்கமாக போகிறதுனால இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கூடாத அதாவது அறியாத 3 விஷயங்களை உங்களுக்கு இந்த கடல் மார்க்கமாக போகிறதுனால நான் காட்டி தர்றேன். நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மக்களே, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க. இந்த இடத்த பார்த்தி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கே ஒரு வித்தியாசம் தெரியும். இதே மாதிரி இடம் நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்க? அந்தமானில் உள்ள தீவுகளில் இந்த மாதிரி நீங்கள் காட்சியை நீங்கள் பார்த்துருக்கலாம், படங்களில் பார்த்துருக்கலாம், அல்லது ஒரு சில பேர் நேர்லையும் பார்த்துருக்கலாம். அந்த ஆதிவாசிகள் குடியிருக்கிற அந்த மாதிரி ஏரியா மாதிரியே இருக்கு. பற்றியெல்லாம் பச்சை பசேர்னு உள்ள பார்த்தியெல்லாம் நல்லா அப்படியே கூம்பு வடிவத்தில் இருக்கும். இது என்ன இடம் அப்படின்னா இதுதான் குருசடை தீவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குருசடை தீவில் இருந்தால் தெரியுது பாருங்க. இதில் தான் வேர்ல்டுலேயே உலகத்திலேயே பிரிட்டிஷ்காரவங்க ஆட்சி காலத்தில் இருக்கும்போது இதில் வந்து ஒரு மீன் ஆராய்ச்சி மையம் வச்சுருந்துருக்காங்க. அந்த கட்டடமும் இதுக்குள்ளே இருக்குது. இந்த இடத்த நீங்கள் வந்து போய் சுற்றி பார்த்துக்கலாம். இந்த இடத்துல போய் சுற்றி பார்க்குறதுக்கு இங்கே தனியாக அந்த ஒரு போட்டு கிடஞ்சி ஊற்றியலா அந்த போட்டு வந்து இங்கேருந்து உங்களுக்கு சண்டிங் அடிக்கும். நீங்கள் அந்த போட்டில் ஏறி போய் 2 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த இன்னொரு தகவலை சொல்கிறதுக்கு முன்னாடி, அதாவது மீனை உங்களுக்கு காட்டும் போது பலகையில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நீங்கள் ஒரு சில பேர் என்ன 7 கிலோ எப்படி இருக்கோ அப்படின்னு சொல்கிற சந்தேகமும் உங்களுக்கு இருக்கலாம். அதனாலேயே அந்த மீனை அவங்க கையில் பிடிக்க சொல்லி இது எத்தனை தண்டியாக இருக்குன்னு சொல்லி நம்ம கையில் பிடிச்சி காட்டினோம்னா நீங்கள் கணிச்சிருவி அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டில்லை எடுத்து போட்டிருக்கேன். சரி மக்களே, இப்போ நம்ம வந்து அந்த குருசடை தீவுக்கு போகணும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மணிமண்டபம் இருக்கிற பகுதிக்கு நீங்கள் வண்டியில் வந்துடணும். வண்டி வந்து நல்ல ரோடு வசதி இருக்குது. அதனால் நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துடணும். இந்த குருசடை தீவுக்கு இந்த மணிமண்டபத்தில் இருந்து இந்த காட்டுற பாருங்க, இதுதான் ஃப்ரேமு.
இந்த தெரியுது பார்த்தீங்களா, இதில் அப்படியே உங்களை வந்து கடல் மார்க்கமாகவே உங்களை போட்டில் அந்த பாருங்க அந்த படகுல உங்களை கூட்டு போவாங்க. போகும்போது இந்த பகுதியில் வந்து அதிகமாக டால்பின் மீன்கள்லாம் வந்து இந்த பகுதியில் இருக்குது. உங்களுக்கு லக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் போகும்போதே அந்த டால்பினை பார்க்கலாம். அதுபோக இங்கேருந்து நீங்கள் பார்க்கும்போது அந்த வியூவை பார்க்கும்போது ஒரு செம்மையான ஒரு அட்ராக்ஷனாக தெரியும். பார்க்கும்போதே நாங்கள் இந்த ஊரில் இருக்கிறவங்க எங்களுக்கு இதை பார்க்கும்போதே அப்படியே கடலுக்குள்ளே வந்து ஒன்று மேங்குரூவ் காடு வளர்ந்த எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த பச்சை பசேர்னு தெரியும் போது எங்களுக்கே வந்து ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும். அப்போ நீங்கள் வந்தியெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பிரேமில் பார்க்குறீங்க வந்து இதுதான் அந்த குருசடி தீவுக்கு போகக்கூடிய அந்த டிக்கெட் வாங்குகிற இடம். இந்த இதுதான் இது வந்து பூங்கா. இந்த பூங்காவுக்கு பக்கத்தில் இருந்தாருப்பாருங்க. இதுதான் அந்த கவுண்டரு. இங்கே போய் நீங்கள் என்ன செய்யணும்னா டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கே வெயிட் பண்ணணும். அங்கேருந்து உங்களை போட்டு வரும். போட்டில் வந்து இந்த கிடக்குது வருங்க போட்டில் அவங்க வந்து உங்களை ஏற்றிட்டு போவாங்க. இன்னும் ஒன்று அந்த தீவுக்கு போகிறதுக்கு வந்து டெய்லி காலையில் வந்து வெள்ளனே வந்துடணும். ஒரு 7 மணி 8 மணிக்கெலாம் அந்த போட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு பின்னாடி வந்து எல்லாம் போக முடியாது. மூணாவதாக ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறேன், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க, இந்த மணிமண்டபத்துக்கு பேர் வந்து விவேகானந்தர் மணிமண்டபம் அப்படிமோ. இந்த மணிமண்டபம் கெட்டுறதுக்கு முன்னாடி இதில் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி காலத்தில் கப்பல் இறங்குதளம், அதாவது கப்பல் பிடிக்கிற ஹார்பர் இங்கே இருந்துச்சு. ஒரு பெரிய பில்டிங்கே இருந்துச்சு. விவேகானந்தர் வந்து அமெரிக்கா சிகாகோ மாநகரத்துக்கு போயிட்டு அவர் கப்பல் மார்க்கமாக இந்த இடத்துக்கு வந்து இதில் தான் அவர் கால்நடை பதிச்சார். அப்படிங்கிறதுனால அவர் முதல்ல தமிழ்நாட்டில் அமெரிக்கா போயிட்டு வந்து அவர் கால்நடை பதிச்சதுனால இந்த இடத்துல அவருக்கு வந்து ஒரு மணிமண்டபம் அமைப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அதில் வந்து விவேகானந்தருக்கு அதில் மணிமண்டபம் அமைச்சு வச்சுருக்காங்க. அந்த கப்பல் வர்ற பாதையை காட்டுற பாருங்க, இந்த பாருங்க, இதுதான். இது வந்து நேர் துறப்பு தான். இது வந்து அப்படியே தாவுகடல். இந்த பாத்திரை வருங்க இந்த ஓரத்தில் அது வந்து தீவுக்கு அங்கிட்டு இந்த விரியிட்டு வச்சியெல்லாம் கடல். இந்த கடல் அப்படியே நேராக தாண்டிட்டோம் அப்படின்னா சரியான தாவுகடலுக்கு போகிற பாதை இதுதான். ஆனால் அங்கிட்ட இங்கிட்ட வந்து இன்னொரு தீவு ஒன்று பக்கத்தில் இருக்குது. அந்த தீவை உங்களுக்கு காட்டுற பாருங்க. இப்போ அந்த தீவை காட்டுறதுக்கு முன்னாடி இப்போ வந்து நம்ம கரெக்டாக குந்துகால் சட்டி ஹார்பரை உங்களுக்கு காட்டுற பார்த்துக்கோங்க. கரையை போய் நம்ம காட்டுறது வேறு, கடல் மார்க்கமாக அந்த ஜட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இங்கேருந்து அப்படியே நான் காட்டுறேன். அந்த ஜட்டி எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாருங்க. இதில் ஃபுல்லாமே அவ்வளவுமே வந்து ஆழ்கடல் விசைப்படகு, அப்புறம் வந்து நாட்டுப்படகு எல்லாமே பிடிக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக சூப்பராக வந்து மீனவர்களுக்கு அமைச்சு கொடுத்த இந்த ஜட்டி. இப்போ இந்த ஜட்டிக்கு பக்கத்தில் தான் நம்ம மீனை கொண்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். அதில் இறங்குறதுக்கு முன்னாடி அப்படியே உங்களுக்கு இந்த இன்னொரு தீவை உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்ல பாருங்க, அதை காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க, இதுதான் கோபுர தீவு அப்படின்னு சொல்லுவோம். மேலே வந்து ஒரு கோபுரம் மாதிரி ஒரு பெரிய தூண் ஒன்று அந்த தீவில் இருக்கும். இந்த தீவை நீங்கள் நல்லா பார்க்கணும் அப்படின்னு பிரியப்பட்டீங்கன்னா நெட்டில் போய் நந்தா திரைப்படத்தில் வந்து முன்பனியா புயல் மலையா அப்படிங்கிற ஒரு சாங்கு இந்த தீவில் எடுத்தாங்க. அந்த தீவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அங்கே போய் பார்த்துக்கிறங்க. ஏன்னா இங்கேருந்து தூத்துக்குடி வரைக்கும் 23 தீவு இருக்குது. அந்த தீவில் எங்கேயுமே இறங்க அனுமதி கிடையாது. இந்த பார்க்குறீங்க பாருங்க, இந்த தீவில் மட்டும்தான் நீங்கள் இறங்கலாம். இது குருசடை தீவு, சுற்றுலா பயணிகள் உள்ளே போயிட்டு வர்றதுக்கு உண்டான இந்த தீவு. ஆனால் அந்த தீவில் யாருமே போகிறதுக்கு அனுமதி கிடையாது. அதனால் நீங்கள் அந்த தீவை போய் நான் சொன்ன மாதிரியே நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இப்போ நம்ம மீனை விற்கிறதுக்கு அழகாக பக்கத்தில் சட்டிக்கிட்ட வந்துட்டோம். அடுத்து அப்படியே வந்து மீன் வியாபாரிகிட்ட அந்த மீனை கொடுத்துட்டு நம்ம போயிடுவோம். மக்களே, வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி. இந்த வீடியோவை பற்றியதான கருத்துக்களை ஏதாட்டும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முந்தின வீடியோவுக்காக அதில் எல்லோரும் கமெண்டில் நீங்கள் பேசுனதுக்காகவே என்ன செஞ்சேன்னா ஒரு ரிஸ்க் எடுத்து இந்த மீன் கூண்டு வளர்ப்பு மீனை எப்படினாலும் நம்ம எடுத்து போடுவோம். எல்லா சப்ஸ்கிரைபர் நம்ம பார்ப்பாங்க, கண்டிப்பாக இதுக்கு ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பான முறையில் இதை போய் நம்ம எடுத்து போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நல்லபடியாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மீன் வளர்ப்பு முறை எப்படி அது உருவாகுது, யார் அதை வளர்க்குறா, யார் யார் இதில் வந்து பங்கு கொள்ள முடியும், அதில் எப்படிலாம் வந்து மீன் உற்பத்தி பண்ணுறாங்க, அதை எப்படி வந்து விற்கிறாங்க அப்படிங்கிறத முழு தொகுப்பையுமே நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு முழுசும் காட்டியிருக்கேன்.
வீடியோ பற்றியான கருத்துக்கள் ஏதாட்டி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். நிறை குறைகள் இருந்தாலும் அதை நீங்கள் சுட்டி காட்டுங்க. கண்டிப்பான முறையில் அதை நம்ம மாற்றி அமைச்சுக்கிறோம். ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு இனிமையான சூப்பரான ரசனையான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வியாபாரி தான் இப்போ கொடுவா வாங்குவோம். இந்த வியாபாரி பார்த்துக்கிறங்க, விலையை எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காப்புல. வண்டி ரெடியாக இருக்குது. ஆட்கள் மட்டும் வந்தவுடனே அப்படியே இந்த மீனை வந்து இடம் விட்டு அப்படியே வாங்கிடுவாங்க. வியாபாரி இங்கே வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விலை வைப்பாங்க. அவங்களுக்கு கட்டுமான விலை எது சாத்தியமாக அமைதோ அந்த மீனை வந்து அவங்க அப்படியே மொத்தமாக தூக்கி இடையை போட்டு கொடுத்துட்டு காசு வாங்கிடுவாங்க. ஒரு வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு அவங்களுக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பான முறையில் அதில் பலன் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அரசாங்கம் வந்து அவங்களுக்கு மானியத்தை கொடுத்து மீன் வளர்ப்பை ஊக்குவிச்சா மட்டும்தான் இந்த தொழில் வந்து கண்டிப்பான முறையில் வளரும், மென்மேலும் வளரும். இல்லை அப்படின்னு சொன்னால் இவங்க சொன்ன மாதிரியே இந்த கூண்டு வளர்ப்பு தொழிலுமே வந்து இதோடைய முற்றுப்புள்ளி ஆயிரும். ஓகே மகளே, மற்றொரு இனிமையான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ வந்து நாங்கள் வந்து சீமைப்பாறையில் தான் எங்களுக்கு வந்து மீன் குஞ்சு கொடுக்குறாங்க. ஒரு மீன் குஞ்சு வந்து 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதே வந்து எங்களுக்கு வந்து ஒரு கம்மியான ரேட்டுக்கு கொடுக்கலாம், இல்லைன்னா இனாமா கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா எவ்வளவோ நாங்கள் எங்களுடைய மீனவர்கள் வந்து அந்நிய செலவணிட்டு கொடுக்குறோம். எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தான அந்த மீன் வந்து அதில் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏன் நாங்கள் மாற்றுத் தொழிலுக்கு வரோம்னா, இலங்கை கடற்படையினுடைய அச்சுறுத்தல் காரணமாகத்தான் நாங்கள் மாற்றுத் தொழிலுக்கு வர்றோம். ஏன்னா இலங்கையினுடைய பிரச்சனை வந்து கூடுதலாக இருக்குது இந்த ராமேஸ்வரம் பகுதியில். இந்த மாற்றுத் தொழிலுக்கு வரலான்னு பார்த்தா இந்த தொழிலே எங்களுக்கு எந்த ஒரு நாங்கள் எதிர்பார்க்கிற ஒரு லாபங்கள் இல்லை. எங்களுக்கு மிகவும் சிரமமாக இருக்குது. அதனால் வந்து மத்திய மாநில அரசுகள் மானியத்தோடு இதை ஊக்குவிச்சானுச்சுன்னா மறுபடியும் இந்த தொழிலுக்கு வரலாங்கிற எங்களுக்கு ஒரு யோசனை இருக்குது.